நேற்று வந்து சி.வி. சண்முகம் அவர்கள் பேசும்போது திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேசினாங்க வந்துட்டு நான் சத்தியம் பண்றேங்கிற லெவலுக்கு அவர் போயிட்டார். இப்போ அரசியல்வாதிகளுக்கு சத்தியம் பண்ணுறது, கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணுறது, துண்டை போட்டு தாண்டுறது, குழந்தைய போட்டு சத்தியம் பண்ணுறது இதெல்லாம் சகஜங்க. இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தமும் கிடையாது. அந்த பேச்சு நடந்தது அன்றைக்கு ஒரு 3 நாட்கள் அது போச்சு. இந்து பேப்பரில் பேஜ் ஒன்லேயே வந்தது. அன்திங்கபிள் இஸ் ஃப்ளோட்டட் அப்படின்னு ஏடிஎம்கேவை டிஎம்கே சப்போர்ட் பண்ணும். அந்த முயற்சி எடுக்கப்பட்டதெல்லாம் உண்மை தான். அது உண்மை, அது 100% உண்மை. விஜய் சிஎம் ஆகிறத தடுக்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சிகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்தது. அதில் ஒரு முயற்சி தான் அதிமுகவை திமுக சப்போர்ட் பண்ணுறதுன்றது. அது கடைசி நேரத்தில் திமுகவுக்கு உள்ளேருந்து வந்து எதிர்ப்பு குரல்கள், குறிப்பாக கனிமொழி முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அன்பு தங்கை கனிமொழியோடைய கடும் எதிர்ப்பு மற்றும் சில மூத்த தலைவர்களுடைய எதிர்ப்பால், குறிப்பாக கனிமொழியோட மிக கடுமையான எதிர்ப்பின் காரணமாகவும் வெளியில் ஆதரவு கிடைக்காது, மக்கள் காரி உமிழ்வார்கள், இப்போ ஆட்சி மட்டும்தான் போயிருக்குது, இந்த காரியத்தை பண்ணோன்னா கட்சி நிரந்தரமாக அழிஞ்சிடும்ன்ற ஞானோதயம் கட்சி தலைமைக்கு கடைசி நேரத்தில் வந்ததால் அது கைவிடப்பட்டது. ஆனால் அப்படி ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது உண்மை. அது எல்லாத்தையும் இன்றைக்கி சி.வி. சண்முகம் சொல்கிறாரு. இப்போ இதுக்கு பேசி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, எதை வேணால் பேசலாம், அடுத்து என்ன?